அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பிஜேபி சார்பாக ஒரு சின்ன பதிவு போடுறேன். இந்த நெல்லுமணியை பற்றி தான், அந்த விவசாயத்தை பற்றி தான். இந்த 888 கோடி கொள்ளடிச்சிருக்காங்க இந்த டிஎம்கே ஆட்சியில். இந்த என்ன சொல்கிறது, 4 வருஷம் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஏன்னா அது முளைச்சி வகுத்துக்கு என்ன சொல்கிறது, சோறு தானே சாப்பிட்றோம்ப்பா சொல்லுங்கள். எல்லாருக்கும் எடுத்துக்க, பொதுவாகவே எடுத்துக்கிறேன். அந்த சோறு சாப்பிட்ற நெல்மணியை காப்பாற்றுறது நம்மளுக்கு துப்பு இல்லை. நம்ம கட்சிக்காரன்னா மொத்தம் இந்த டிஎம்கே ஆட்சி இன்றைக்கி அவங்கள தான் இருக்குது, பொறுப்பில் இருக்கிறாங்க. அது போய் ஒரு தார்பாயோ இல்லை ஒரு சட்டை போட்டு அந்த நெல்மணி முளைச்சிட்டு கிடக்குது. ஏன்னா அந்த காவேரி போகிற தண்ணி அது ஒரு அணை கட்டுறதுக்கு துப்பு இல்லை. 858 கோடி எடுத்துன்னு போய் நீ என்னையா பண்ண போகிறீங்க? எடுத்துன்னு போய் என்ன சொல்கிறது, போகும்போது எடுத்துனா எடுத்துன்னு போய் குழியிலே போத்திட்டு போகிறீங்க. மக்களுக்கு இருக்க வரைக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு. அப்புறமா அந்த விடுதலை செலுத்திங்க, அவங்க தேவையில்லாத ஒரு கோர்ட்டில் இந்த கோர்ட்டில் தான் ஒரு தீர்ப்பே கிடைக்குன்னு போகிறான், வக்கீலேயே முடிக்கணும்னு ஓடுறாங்க. அங்கே அப்படி தப்பு நடக்குது. அங்கே எங்கெங்கே கற்பழிப்பு, சீரழிக்கிறது, கொள்ளை, எங்கெங்கே என்னென்ன நடக்கணுமோ தமிழ்நாட்டில் அத்தனை நடக்குதுயா. கஞ்சா எல்லாம் உங்களை நினச்சா எல்லாத்தையும் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். ஆனால் அது எதுவுமே கண்டுக்கிறதில்ல, புரியுதா? போன மாட்டியும் பிடிச்சிக்கிறதில்ல, வந்த மாட்டியும் பிடிச்சிக்கிறதில்ல. அந்த மாதிரி நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு பொறுப்பு சொல்லுங்கள்? ஒரு பொறுப்பு கொடுத்தா எதுக்கு செய்யணும்? மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். நீ ஒரு சிஎம் வரீங்க. ஹலோ சிஎம் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. முக ஸ்டாலின் ஐயா, உங்களை கும்பிட்டு கூட கேட்குறேன். இந்த நெல்மணிக்கு ஒரு ஆறுதல் உண்டா சொல்லுங்கள்? அந்த விவசாயம் வகுத்தில் அடிச்சுன்னு அல்றாயா. அந்த தாய் குளமும் அந்த விவசாயம் எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 10,000 கொடுத்தீங்களா? யாருன்னா இந்த பால் டைலாக் இது என்ன சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் போடுறீங்க. கூட்டத்தில் நெருக்கம் பட்டு போய் அந்த கூட்டத்துக்கு விஜய் கூட்டத்துக்கு போகும்போது அதுக்கு 30 லட்சம் தரீங்க. இந்த விவசாயி கண்ணை முழிச்சு நைட்டு போல் எல்லாமே சிந்தனை பண்ணி வெகுள் பார்க்காம மழையும் பார்க்காம விவசாயம் பண்ணுறான். நெல் முளைக்குது, அதுக்கு ஒரு சட்டு போட்டு தரத்துக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அப்புறம் எதுக்கே நீங்கள்லாம் ஆட்சியில் இருக்கிறீங்க சொல்லுங்கள்? கேட்டால் என்னப்பா இப்படி கேட்குறாங்க, பிஜேபிக்காரன் கேட்குறான்றீங்க. அண்ணாமலை கேட்டால் அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டாக பார்த்துக்கலான்றான். இந்த விடுதலை சிறுத்தைங்கெல்லாம் இந்த மதுரைக்காரன் ஒரு சீனை போட்டு போயிட்டான். அவன் சீன் போடுறான். நம்ம மோடி வர்ற வண்டி இது காரை மறிக்கிறான். என்ன சொல்கிறது, இது வர்ற காரை நிறுத்துறான் அப்படின்றான். அந்த பக்கத்தில் போனவே நீ ஜல்லட் ஆயிடுவே. அந்த அளவுக்கு உன்னை காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது வாயிலே வடசு விட்டு திரும்பாதீங்க, புரியுதா? இந்த வாயில் வடசத்தை விட்டுட்டு இந்த மயிலாடுதுறை என்ன எந்த தனி பாசல் இருக்குது அந்த இடமெல்லாம் ஒரு அணைக்கடத்துக்கு துப்பு இல்லை. எல்லா இடத்துலையும் நெல் முளைச்சிட்டு எல்லாம் எவ்வளோ வீணாக போகுது. மூட்டையே அது போய் கொள்முதலும் பண்ணல, போய் எடுத்துன்னு வர மாட்டேறீங்க. அதை முதல் பண்ணி போட்டு மக்களுக்கிட்டேருந்து எடுத்துன்னு வர்றதில்ல. அது அங்கேயே நாசனமாக போய் சோறு எதையாவது சாப்பிட முடியும் சொல்லு? பணத்தை சாப்பிட்றீங்களா? 858 கோடி கொள்ளடிச்சிக்கிறீங்க. சோறெல்லாம் சாப்பிடாதீங்க, வெறும் அந்த பணங்குது பாரு, அதே சாப்பிட்ருங்க. எவ்வளோ சாப்பிடுவேன் சொல்லு? அன்னியன் படத்தில் கொடுப்பான் பணம் எவ்வளோ வேணால் சாப்பிட்றான்னு. எவ்வளோ தான் சாப்பிடுங்க? ஒரு ஆளால் 1000 ரூபாய் காசை கூட தின்ன முடியாது உங்களால். எதுக்கே அவ்வளோ பணம் உங்களுக்கு? மக்கள் காசை வகுத்துலையும் வாயில் அடித்து நீங்கள்லாம் அங்கே சோறு தண்ணிலாம்னுக்கு அரிசியை கூட காப்பாற்ற, நெல்லை கூட காப்பாற்றாத விவசாயிகள்லாம் செத்து சுடுகாடாக போயிருக்கான். அதுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேறீங்க. விவசாயி எத்தனையோ பேர் செத்துட்டான், 40-50 பேர் எப்போ முன்ன ஒரு டைம் சேர்த்தாங்க. அவங்களுக்கு 1 ரூபா கொடுக்குற தகுதி இல்லை. தேவையில்லாதவன் சாகிறவனுக்கெல்லாம் பணத்தை அறிவிக்கிறீங்க. சும்மா கொழுப்பேறினவனுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. நாடே நாசனமாக போயிட்டுருக்கு. எப்படி தான் நாடு என்றைக்கு தான் முன்னுக்கு வருதுன்னு தெரில. 26 இந்த மக்களுக்கெல்லாம் செஞ்சு கேட்குறேன். இங்கே பாருங்கள், யார் நல்ல மனிதன்? இன்றைக்கி அண்ணாமலை பொசிஷனில் இருக்கிறாரு. என்ன ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அடுத்த டைமு கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும். அதெல்லாம் கவனமாக செய்யுங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, பாதுகாப்பே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாம் நாடே இன்னும் கொஞ்ச நாள் போனால் நாடு வேலை பேசி விற்றுருவாங்களாட்டுக்கு, புரியுதுங்களா? நீங்கள்லாம் மக்களே தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் உண்மை. இது நீங்கள் நேர்மையாக வாழ்கிறத கற்றுக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நெல்மணிக்கு சட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அது யாருக்கும் சேர்த்து துப்பு இல்லை.